அனைவருக்கும் வணக்கம். இது பார்த்திங்கன்னா, நான் எந்த கட்சிக்கும் பார்த்திங்கன்னா சப்போர்ட் செய்தும் பேசலை, எந்த கட்சியையும் எதிர்த்து பேசலை. நான் இப்போ ஒரு உண்மையை மட்டும் பேசுகிறேன். நான் என்ன கேட்குறேன்னா, எதுங்க உண்மையான போராட்டம் சொல்லுங்க பார்ப்போம். நமக்கு எதிராக இருக்கிறதுக்காக நம்ம பண்ணுறது தான் போராட்டம். நமக்கு உரிமை, நம்மளுடைய சுதந்திரம், நம்மளுடைய பாதுகாப்புக்காக பண்ணக்கூடியது தான் உண்மையான போராட்டம். அதுதானே போராட்டத்துக்கு அர்த்தம். நீட் தேர்வு இப்போது போராட்டம் நடந்துட்டுருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்சது. நீட்டு தேர்வு நடக்கும்போது போராட்டம் ஏன் நடத்தலை? நீட்டு எக்ஸாம், அதாவது தமிழில் சொல்லணுன்னா மருத்துவ படிப்புக்காக நீட்டு பரீட்சை ஆரம்பிக்கும் பொழுது எதற்காக இந்த போராட்டம் நடத்தலை? எங்களுக்கு இந்த நீட் எக்ஸாம் வேணாம், எங்களால் எழுத முடியாதுன்னு ஏன் அத்தனை மாணவர்களும் போராட்டம் நடத்தலை? சரி, எனக்கு இன்னொரு கேள்வி. நீட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர், தமிழில் சொல்லணுன்னா நீட் எக்ஸாம் பரீட்சையின் கேள்வி வினாத்தால் வெளியே வந்தது பரீட்சைக்கு முன்னாடியே. நீட் எக்ஸாமை இப்போதைக்கு நாங்கள் ஒத்தி வைக்கிறோம், அதாவது நாங்கள் இப்போதைக்கு போஸ்ட்பான் பண்ணுறோம். திரும்பவும் தேதி அறிவிக்கப்படும், திரும்பவும் பரீட்சை நடத்தப்படும். நீங்கள் என் கேள்வி என்னன்னா, நீட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் எப்போ லீக் ஆச்சோ அப்போவே ஏன் போராட்டம் நடத்தலை? நீட் எக்ஸாம் ஒவ்வொரு தடவையும் நடக்கும்போதும் ஒரு தடவையும் எப்படி நீட் பேப்பர் கொஸ்டின் பேப்பர் எப்படி லீக் ஆகுது? ஒன்று தான் கேள்வி. யாரோ ஆதாயம் தேட, யாரோ சம்பாதிக்க, யாரோ இங்கே வாழ எதற்கு போட்டு மக்களையும் மாணவர்களையும் படாத பாடுபடுத்திட்டு இருக்கீங்கன்றது தான் என் கேள்வி. உண்மையான போராட்டம்ங்கிறது என்ன தெரியுமா? நமக்கு பிடிக்காத ஒரு செயலை செய்ய சொல்லும் பொழுது நம்ம அந்த செயலை செய்யாமல் இருந்து புறக்கணிப்பது தான் உண்மையான போராட்டம். இங்கே நீட்டு தேர்வுக்கு எதற்காக நீங்கள் போகிறீங்க? எழுதுறதுக்கு பிடிக்கலன்னா நிற்க வேண்டியதானே? மாணவர்கள் இருந்தால் தானே பரீட்சை எக்ஸாம் வைப்பாங்க, கொஸ்டின் பேப்பர் தருவாங்க, ஆன்சர் எழுதணும். நீங்கள் அனைவரும் போகாதீங்களே, யாரும் எக்ஸாம் எழுதாதீங்களே. அப்புறம் யாருக்காக நடத்தப்படும் நீட் எக்ஸாம் நான் கேட்குறேன். ஒன்று தான் சொல்லுவேன். உண்மையான போராட்டம் என்கிறது என்ன தெரியுமா? நம்ம நாட்டு சுதந்திரம் வேணும், நம்ம நாட்டு மக்கள் சுதந்திரமாக இருக்கணும்னு யாரோ ஒரு மூணாவது மனுஷங்க கிட்டேருந்து நம்ம நாடு அடிமையாக கூடாதுன்னு சொல்லி ஒரு நாட்டிலேருந்து நம்ம நாட்டை மீட்டு கொடுத்து நம்ம நாட்டு மக்கள் கிட்ட நம்ம அடிமையாக இருக்கிற நிலைமை வந்துருச்சு பாருங்க. இதை விட சுதந்திரத்துக்கு ஏற்பட்ட அவமானம் வேறு எதுவுமே கிடையாது. சுதந்திர தியாகிகள் செய்த வாங்கி கொடுத்த சுதந்திரத்துக்காக நடத்தின போராட்டம் இங்கே சுதந்திரம் கேள்வியாக அமைந்துவிட்டது. சுதந்திரத்திற்காக போராடின போராட்டமும் இப்போ நடத்தக்கூடிய போராட்டமும் சுதந்திரத்திற்கு எதிரான போராட்டம் போலதான் எனக்கு தெரிகிறது. அதாவது போராட்டம் நடத்தி நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த தியாகிகளின் போராட்டம் சுதந்திரம் இல்லாமல் போய்விட்டதோ என்று எனக்கு தோன்றுகிறது. எனது எண்ணம் சரியானதுதான் என்று நான் நினைக்கிறேன். ஒன்று தான் சொல்லுவேன். ஒரு படம் ஜனநாயகம் வெளியே வந்திருக்கு. அந்த படத்திற்காக இப்போது எதிராக நீங்கள் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு தான் நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே நீட் தேர்வு எக்ஸாம் பேப்பர் வந்த போதும் சரி, நீட் எக்ஸாம் நடந்த போதும் சரி, நடக்காத போராட்டம் ஜனநாயக படம் வெளியான பிறகு நடத்தக்கூடிய போராட்டமும் என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல. படத்தை பார்க்காதீங்க, போராட்டத்துக்கு வாங்கன்னு சொல்கிறது என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல. படம் புரிஞ்சு போச்சுன்னா ஒரு 3 மணி நேரம்,
ஜல்லிக்கட்டில் நடந்தது போராட்டம். ஜல்லிக்கட்டு வேணுன்ற உரிமையில் 15 நாள். நீட்டு தேர்வு வெறும் 3 மணி நேரத்தில் முடியக்கூடிய போராட்டம் கிடையாது. வார நாட்கள் தொடரலாம், இல்லை மாதம் கடந்து தொடரலாம், இல்லை வருடங்கள் கடந்து நீட் எக்ஸாமுக்கான போராட்டம் தொடரலாம். 3 மணி நேர படத்துக்கும் நீட் எக்ஸாமுக்கும் என்ன சம்பந்தம்னு எனக்கு தெரியல. தயவு செய்து உரிமையாக்காக போராடுவதை, சுதந்திரத்துக்காக போராடுவதை, நியாயத்துக்காக போராடுவதை, உங்கள் உரிமைக்காக போராடுவது தான் உண்மையான போராட்டம். அந்த போராட்டத்திற்கான அர்த்தத்தை விளக்குவதற்காக தான் இந்த பதிவே போட்டு முடிக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.